Hi friends, வணக்கம் and welcome back. இந்த வீடியோவில் நாம பார்க்கக்கூடியது ராயல் என்ஃபீல்டோட ஸ்கிராம் 440 தாங்க. இது 2025 மாடல் அண்ட் இது பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல் வரும். இது டாப் ஆஃப் தி லைன் அலாய்வில்ஸில் வருது அண்ட் ரியரில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது அண்ட் ரியரில் ஏபிஎஸ் வந்து நீங்கள் ஸ்விட்சபிள் டைப்பில் பண்ணிக்கலாம். பேஸ் மாடலில் உங்களுக்கு டியூப் டயர், டாப் மாடலில் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்துடும். பேஸ் மாடல் 2,08,000 எக்ஷோரூம் ப்ரைஸ், டாப் மாடல் 2,15,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஆன் ரோட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட்டாக இருக்குது, கலர் காம்பினேஷன்ஸ் மாறி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இந்த புதிய ஸ்கிராம் 440யோட சாவி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் சின்ஸ் 1901 ஒரு மெயின் கீ அண்ட் ஸ்பேர் கீ வந்திருக்கு. அதனால அந்த ரெட்ரோ கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வித் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து லுக் நல்லாவே இருந்துச்சு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ராயல் என்ஃபீல்டோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் சுற்றி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மேட் கிரே கலரில் இருக்குது அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹாலஜன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எல்இடி கிடையாது. அண்ட் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் பிராண்டிங். லோ பீம் போடும்போது உங்களுக்கு கீழே க்ளோ ஆகும், ஹை பீம் போடும்போது ரெண்டுமே வந்து சேர்ந்து க்ளோ ஆகும். ஸோ மேப் பெயிண்டிங் ஸ்கீமும் வந்து அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. என்னோட ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 mm கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து 2 piston காலிப்பர்ஸோட வருது. இது வந்து டியூவல் சேனல் செட்டப்பில் வந்துருக்குங்க. பேக்கில் மட்டும் உங்களுக்கு ஸ்விட்சபிள் ஏபிஎஸ், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடும். பிரேக்கிங் வந்து பைப்ரியோடது, பைப்ரி வந்து பிரம்போடது. பிரம்போ வந்து ஒரு இட்டாலியன் பிராண்டு. ஸோ அதோட கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 pistons 14 கேலிபர்ஸோட இந்த டிஸ்க் பிரேக்கு வருதுங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், மேலே க்ரோம் ட்ரீட்மெண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலமெண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் மட்கோடும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைபர் ஃபினிஷிங்கில் ஒரு கன் மெட்டல் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாமே வந்து பிளாக் கலர் இருக்குது. இங்கே ரிஃப்ளெக்டர் வந்துருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 41 mm வந்து உங்களுக்கு அகலம் இருக்குது. ட்ராவல் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 190 mm வந்து ட்ராவல் யூனிட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டாப் மாடல் சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து அலாய்வீல்ஸில் வந்துருக்கு. இங்கே வந்து கான்ட்ராஸ்டான அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. அலாய்வீல்ஸ் ஃபுல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 100/19 inch கொடுத்துருக்காங்க. இன்ஜின் போர்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ரேடியேட்டர் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு ஒரு கார்டும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 mm இருக்குது. ஸோ மேசிவாக இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மேசிவாக வந்து ஆஃப் ரோட் போனால் கூட உங்களுக்கு இன்ஜின் போர்ஷன் நீங்கள் அடி வாங்காது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட பிராண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. கிக் ஸ்டார்ட் கிடையாது. இது வந்து 443cc எஸ்ஓஎஸ்சி ஏர் கூல்ட் எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் 6-speed கியர் பாக்ஸோட வருது. பவர் வந்து 25.4 bhp பவரும் அண்ட் 34 Nm வந்து உங்களுக்கு டார்க்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் E20 பெட்ரோல் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கேப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் பெயிண்டிங் ஸ்கீமில் இருக்குது. க்ரீனுக்கும் கான்ட்ராஸ்டாக ஒரு கிரே கலரில் இருக்குது. இங்கே ஆரின்னு சொல்லிட்டு பிராண்டிங், ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கரிங், 15 liters வந்து உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டியும் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஒரு சின்ன பிராண்டிங் வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. சைட் போர்ஷனில் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிராம் 440 அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரில் இந்த பெயிண்டிங் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்டாக வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. அதோட பிரேக்கிங் லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு எடுக்கிற மாதிரி ரக்கடாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுட் பெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து ரப்பரைஸ்டு ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி. அண்ட் இந்த இடத்துல பில்லியன் ரைடர்ஸ்க்கும் ஃபுட் பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பரைஸ்டு குஷனிங்கோட பெருசாக இருக்குது. சைலன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அப்ரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஏற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு ஆஃப் ரோடிங்லாம் போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு வாட்டர் வெயிட்டிங் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைலன்சரை வந்து நல்லா அப்ரைட்டாக வந்து கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் மோனோ லிங்கேஜ் சஸ்பென்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 mm வந்து ட்ராவல் யூனிட்டாக இருக்குது. ஸோ அந்த லிங்கேஜ் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் மோனோவோட இந்த லிங்கேஜ் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக வந்து ஒர்க் ஆகும். ஆஃப் ரோடிங்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். வண்டியோட ரியர் டயர் பார்த்தீங்கன்னா நல்லா மேசிவாக வந்து கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 120/90 17 inch டியூப்லெஸ் டயர்ஸே வந்துருக்கு. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 mm வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுவும் பைப்ரியோடது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ரியரில் வந்து உங்களுக்கு ஸ்விட்சபிள் ஏபிஎஸும் வந்து இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸ்விங்காமல் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் ஹெவியாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரியரில் பார்த்தீங்கன்னா கிராப் ரயில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி வந்துட்டு இப்படி வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வருது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கிராப் ரயில். டைலைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப்ஸ், எஸ் ஏற்கனவே இருந்து அந்த லைட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மட்கார்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. டர்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து நார்மல் ஹாலஜன் டைப்பில் இருக்குது. எல்இடி வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்பர் பிளேட்டுக்கு. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டரும் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து வண்டியோட ரியர் போர்ஷன். அடுத்தபடியாக வண்டியோட சீட் பார்க்கலாம். வண்டியோட சீட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1460 mm வந்து வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 795 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து ஏறி உட்காரலாம்.
அண்ட் சீட்டு இப்போ வந்து பார்க்கலாம். வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 196 கேஜிஸ் வந்து உங்களுக்கு கர்வ் வெயிட்டும் வந்திருக்கு. ஸோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே சிங்கிள் சீட்டு தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் கர்வியாக வந்து இப்படி மேலே ஏறுற மாதிரி வந்துருக்குங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸும் வந்து நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. குஷனிங் எஃபெக்டும் வந்து நல்லா இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து தெரியும். எஸ், தெரியுதுங்களா? வண்டியோட ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க. ரப்பரைஸ்டு குஷனிங் எஃபெக்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஹார்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பிடிச்சி ஓட்டும் போது கீழே ஃபால் ஆனால் கூட உங்களுக்கு சேஃப்டி. இந்த லிவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு பாஸ் ஸ்விட்ச், ஐபிஎம் லோவிமுக்கான தனி ஸ்விட்ச் வந்திருக்கு. இந்த இடத்துல ஏபிஎஸ்க்கான ஸ்விட்சபிள் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்ச், ஹாரனுக்கான ஸ்விட்ச், அண்ட் முக்கியமாக இதில் வண்டியில் சார்ஜிங் போர்ட்டும் வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது இங்கே ஓப்பனாக இங்கே கொடுத்துருக்கலாம். எல்லா மாடல்லையும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒய்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலரில் இருக்குது, பெருசாக ஒய்டராக இருக்குது. மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது இன்ஜினோட இக்னிஷனுக்கான ஸ்விட்ச் அண்ட் கில் ஸ்விட்சாகவும் ஒர்க் அவுட் ஆகும். இங்கே அசாலாமுக்கான ஸ்விட்ச் அண்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு இக்னிஷனுக்கான ஸ்விட்சும் வந்து வந்திருக்கு. அடுத்தபடியாக வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிராம் 414 பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாவியை இப்போ நம்ம போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மற்ற ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டலில் வந்து இருக்கு. மேலே வந்து சின்னதாக வந்து அனலாக் யூனிட்ஸும் இருக்கு. ஸோ இங்கே மேலே ஸ்பீடோ மீட்டர், சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் யூனிட்ஸும் இருக்கு. ஸோ இங்கே லோ ஃபியூல் வார்னிங் உங்களுக்கு இந்த இதுலேயே லெவல் தெரிஞ்சிடும். அண்ட் இந்த இடத்துல டைம் எந்த கியரில் இருக்குன்னு தெரியும். இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்போ டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே பாருங்கள் உங்களுக்கு மாறும். ஸோ இப்போ வந்து ஓடோமீட்டர், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அந்த மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். நண்பர்களே, அதே போல் உங்களுக்கு நேவிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வண்டியில் எக்ஸ்ட்ராவாக வந்து அக்சசரிஸில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். நண்பர்களே, அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாரி கவனம் வந்து டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே வந்து பிளாக் கலரில் இருக்குது. நீங்கள் வந்து ஃபுட் பேக்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் போடுற மாதிரி இருக்கும். ஸ்விங் ஆமில் உங்களுக்கு வண்டியோட டயர் ப்ரெஷர் டீட்டெயில்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுவோன்ட்டு இங்கே ஸ்டிக்கரும் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேக்கடாக ஓப்பனாக இருக்கிறதுனால நீங்கள் செயின் வந்து நீங்கள் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா செயின்ஸ் பாக்கெட் நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். இது இந்த வண்டிக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நேக்கடாக ஓப்பனாக இருக்கிற எல்லா வண்டிக்கும் வந்து என்னோட அட்வைஸ் தான் அது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கிறதுனால லுக் வைஸாக நல்லா ஸ்போர்ட்டியராக வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. இந்த இடத்துல இருக்கிற திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் அக்சசரிஸை வந்து மாற்றிக்கலாம். ஸோ கேனியர் பாக்ஸ் வைக்கணும், மற்ற அக்சசரிஸ் வைக்கணும்னா வந்து நீங்கள் வந்து இங்கே ஆல்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் மிரர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. மேட் பெயிண்டிங் ஸ்கீமில் இங்கே லிவர்ஸும் பிளாக், வராஸ் இந்த லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிவர்ஸ் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டான லுக் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. நண்பர்கள், வண்டியோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ராயல் என்ஃபீல்ட் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் கியர் லிவரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் அண்ட் மெயின் ஸ்டாண்டும் டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே உங்களுக்கு வந்துருக்குங்க. ஸோ இந்த கார்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக கொடுக்குறது நல்ல விஷயம். நண்பர்கள், இந்த ஸ்கிராம் 440யோட ஷோரூம் ப்ரைஸ் 2,08,000 ஆரம்பிச்சு 2,15,000 வந்து முடியுது இந்த டாப் மாடல். அண்ட் டாப் மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு அலாய்வீல்ஸ் வரும், பேஸ் மாடலில் ஸ்போக் வீல் வரும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் வருது. ரியரில் உங்களுக்கு ஸ்விட்சபிள் ஏபிஎஸும் வந்து இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஸ்க்ரீனில் தராங்க. அண்ட் இந்த வண்டியோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேங்க.